This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் கவியரங்கில் கவியரசு. முச்சங்கம் கூட்டி முதுப்புலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைத்த பெருமாட்டி வட்டி கணக்கி வாழ்வென்றமைந்திருந்த செட்டி மகனுக்கும் சீர் கொடுத்த சீமாட்டி தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா என்னை கரையேற்று ஏழி வணங்குகின்றேன். மலையளவு நெஞ்சுறுதி வானளவு சொற்பெருக்கு கடலளவு கற்பனைகள் கனிந்துருகும் கவிக்கணிகள் இவை தலையாய் ஏற்ற முற்று இளந்தலைகள் வாழ்த்தொழிக்க அவை தலைமை ஏற்றிருக்கும் அன்பு மிகும் என் தோழர் கூட்டத்தை கூட்டுவதில் கூட்டியதோர் கூட்டத்தில் நாட்டத்தை நாட்டுவதில் நற்கலைஞன் நீ இலையோ அந்த சிரிப்பளவோ ஆளையெல்லாம் கூட்டி வரும் அந்த சிறு மீசை அப்படியே சிறைப்படுத்தும் சந்திரனைப் போல தகதகவென்றே ஒளிரும் அந்த வழுக்கையில்தான் அரசியலே உருவாகும். எந்த துயரினிலும் இதயம் கலங்காதோய் முந்து தமிழ் தோழ முனை மழுங்கா எழுத்தாள திருவாரூர் தேரினையே சீராக்கி ஓடவிட்டு பல்கும் மழை துளியை பரிசாக பெற்றவனே கருணாநிதி தலைவர் கவிதை வணக்கம் இது. போட்ட கணக்கில் ஒரு புள்ளி தவறாமல் கூட்டி கழித்து குறையாய் பொருள் வளர்க்கும் நாட்டு கோட்டை மரபில் நானும் பிறந்தவன்தான். ஆனாலும் என் கணக்கோ அத்தனையும் தவறாகும். கூட்டுகின்ற நேரத்தில் கழிப்பேன், குறையென்று கழிக்கின்ற நண்பர்களை கூட்டுவேன், கற்பனை பெருக்குவேன், அத்தனையும் பிழையென்று துடைப்பத்தால் பெருக்குவேன். ஏதேதோ பெரும் பெரிய திட்டங்கள் வகுப்பேன், வகுத்ததெல்லாம் வடிகட்டி பார்த்த பின்பு சிரிப்பேன். அடடா, நான் தெய்வத்தின் கைபொம்மை. அன்றொரு நாள் எந்தன் அப்பனோடும் என் அண்ணி ஒன்றாமல் சற்றே ஒதுங்கி கிடந்திருந்தால் என் பாடும் இல்லை, என்னால் பிறர் படைத்த துன்பங்கள் இல்லை. சுகமாய் அவர் கண்ட கூட்டலினால் என்னை இங்கே கூட்டி வந்து விட்டு விட்டார். கூட்டி வந்து விட்ட குறைமதியை என் தோழர் மேடையிலே கூட்டி விளையாட விட்டு விட்டார். எத்தனையும் கூட்டி ஐந்தொகை போட்டு பார்த்தால் இத்தனை நாள் வாழ்வில் எது மிச்சம்? என் அன்னை தந்த தமிழன்றி சாரம் எதுவும் இல்லை. போனால் போகட்டும் போடா, இறந்து விட்டால் நானாரோ நீயாரோ? நல்ல பொழுதையெல்லாம் அழுதே கடிக்காமல் ஆடித்தான் பார்க்கின்றேன். கொத்தும் இதழழகும் கொஞ்சம் இடையழகும் சேலம் விழியழகும் சேர்த்து பிறந்திருக்கும் கோல கிளிமொழிகள். கூட்டத்தை கூட்டுகின்றேன், கையில் மதுக்கிண்ணம், கண்ணி இளங்கண்ணம், காதலுக்கே தோன்றினான் கவிஞன் எனும் வண்ணம். இரவை பகலாக்கி இன்பத்தை கூட்டுகின்றேன், அரசியலை பேசி ஆத்ம சிறகுகளை உரசி கொதிக்க வைத்த ஒரு பாதம் தீர்ந்து விட்டேன். உடைந்துவிட்ட கண்ணாடி ஒரு முகத்தை காட்டாது, ஒடிந்துவிட்ட மரக்கிளையை ஒட்டி வைத்தால் கூடாது. காலம் சிறிதன, கனவுகளோ பல கோடி, காதல் ரசத்தினிலே கனிய கவி பாடி கனவில் மிதக்கின்றேன், கற்பனை நீராடி. எண்ணி வந்த எண்ணமெல்லாம் முடிந்ததென்று, கிண்ணம் முடிந்தால் என் கிறுக்கும் முடிந்துவிடும். பிறப்பில் கிடைக்காத பெரும் பெரும் வாழ்த்தொழியும் இறப்பில் கிடைக்காதோ? என் கவிக்கு திறமிலையோ? அண்ணனுக்கு பின்னால் அழுது வந்த கூட்டமெல்லாம் கண்ணனுக்கு பின்னாலும் கதறு வர மாட்டாதோ? வாழ்ந்த நாள் வாழ்ந்தான், வாழத் தெரியாமல் மாண்ட நாள் மாண்டான், மானிடத்தின் நெஞ்சத்தை ஆண்ட நாள் ஆண்டான்,
ஆண்டவனின் கட்டளையை தோள் மீதில் ஏற்று தொடர்ந்தான் நெடும் பயணம். என்பாரும் பாவி எவ்வளவோ பொருள் சேர்த்தான், எல்லாமே தொலைத்தான். எம்மை கதறவிட்டு போயினன் என்று புலம்பி அழும் பிள்ளைகளும் கூட்டத்தில் சேர்ந்து வரும் குழப்பம் முடிந்ததென நிம்மதியும் சில்லோர் நெஞ்சு பிறந்திருக்கும் ஈடா அவலம். என்ன இது ஒப்பாரி என்பீரோ சொல்வேன். எல்லாம் மனக்கணக்கு கூட்டல் என என்பால் குறித்து கொடுத்தவுடன் கூட்டித்தான் பார்த்தேன், குடைந்து கணக்கெடுத்தேன். முடிவைத்தான் பாட முந்திற்றே அல்லாமல் வாழ்வை நான் பாட வார்த்தை கிடைக்கவில்லை.